வணக்கம். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு ஈசா யோகா மையத்தின் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை உயர்நீதிமன்றம் உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் உத்தரவிட்ட பிறகும் கூட இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறையும் தமிழக அரசும் இது குறித்தான எந்த விசாரணையும் நடத்தாமல் இருப்பது என்பது சரியானது கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளாக ஈசா யோகா மையம் பல்வேறு சமூக விரோத குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக மலைவாழ் மக்கள் நிலங்கள் அபகரிப்பு என்பது, யானை வழி தடங்கள் அழிப்பு என்பது, அங்கே போய் ஈசா யோகா மையத்தில் யோகாவிற்காக சென்றிருக்கக்கூடிய இளம் பெண்கள் மர்மமான முறையிலே காணாமல் போனது, ஈசா யோகா மையம் நடத்தக்கூடிய மருத்துவ முகாம்களிலே காலாவதியான மருந்துகள் என்பது பொதுமக்களுக்கு விநியோகிப்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த மையத்தின் மீது இருந்த போதும் கூட இன்று வரை தமிழக காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் நடவடிக்கை எடுக்காதது என்பது சரியல்ல. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்திற்கு தமிழக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகள் மிகப்பெரிய மிரட்டலை விடுத்தது. அந்த மிரட்டலை எல்லாம் தகர்த்தறிந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பாக கோவை மாவட்டத்தினுடைய காவல்துறை பல்வேறு சமயங்களிலே ஈசா யோகா மையத்தினுடைய இத்தகைய சமூக விரோத செயல்களுக்கு ஆதரவளிப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்பது சரியான உத்தரவாக இருக்கிறது. இந்த உத்தரவை பயன்படுத்தி உடனடியாக யோகா மையத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக ஜக்கி வாசுதேவ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே கோவை மாவட்ட காவல்துறை ஈசா யோகா மையத்திற்குள்ள போனது பல்வேறு விவரங்கள் என்பன யோகா மையத்தில் நடந்திருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு முறைகேடுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது. ஆகவே உடனடியாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். காவல்துறை எங்களுடைய போராட்டத்திற்கு அனுமதி மறுத்ததையும் மீறி இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். மீண்டும் ஈசா யோகா மையத்தின் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழகம் முழுவதும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக பெண்களை, பல்லாயிரக்கணக்கான பெண்களை ஒன்று திரட்டி எங்கள் போராட்டத்தை நடத்துவோம். பக்தி என்ற பெயரிலே பெண்களை இத்தகைய மோசடி செயல்கள் மூலமாக இழுப்பதை அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை, கோவை காவல்துறை ஈசா யோகா மையத்தின் மீது உள்ளே புகுந்து விசாரணையை தொடங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹைதராபாத்ல ஒரு அம்மா வந்து தன்னுடைய அப்படி ஒரு புகார் வந்து பொதுமனிதன் மேல கொடுத்தனால நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறை தமிழக அரசு மௌனம் அதையும் சேர்த்துதான் நாங்க சொல்லி இருக்கிறோம். இவ்வளவு நாள் காவல்துறையில பல்வேறு வழக்குகள் குறித்து காவல்துறையை நாங்கள் அணுகுகிற போது, ஈசா மையம் மீது குற்றச்சாட்டுகளை சொல்கிற போது எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, யாரும் புகார் கொடுக்க முன்வருவது இல்லை என்று பல நேரங்களில் காவல்துறை சொல்லி இருக்குது. ஆனா இன்னைக்கு ஹைதராபாத்ல இருந்து வந்த அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய அம்மா வந்து இப்படியான பேட்டி கொடுத்த பிறகு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது என்பது சரியில்லை. இன்னைக்கு ஈசா யோகா மையம் இங்க பேசின தலைவர்கள் சொன்னதை போல ஆளும் அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கமாக இருக்கிறது. அதிகார மையமாக இன்றைக்கு இந்த ஈசா யோகா மையம் இருக்கிறது. ஈசா யோகா மையத்திற்கு மிகப்பெரிய ஆதரவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் இருக்கிறது. குறிப்பாக ஒன்றிய அரசு, மோடி அரசு என்பது இருப்பதனால் தான் இன்றைக்கு இவ்வளவு தைரியமாக இன்றைக்கு இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக காவல்துறை பல்வேறு விஷயங்கள்ல தலையிடுறீங்க, ஆனா இவ்வளவு மோசமான சமூக விரோத குற்றங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஈசா யோகா மையத்தின் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும். நாங்க கேட்கிறோம், ஈசா யோகா மையத்தின் மீது முன்னாடி இருட்டு பழத்துல போராட்டம் நடத்தல என்ன பிரச்சனை உங்களுக்கு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பழமை வாய்ந்த கோயில்கள் இருக்குது. ஏராளமான இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தேரூர் கோயிலே 1500 வருடங்கள் பழமை வாய்ந்ததுங்க. 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஏதாவது பிரச்சனை இருக்குதா?
ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லையே. பொதுமக்கள் சகஜமாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்களே, எந்த பிரச்சனையும் இல்லையே. 15 ஆண்டுகளாக நீங்க இங்க ஈசா யோகா மையம் என்கிற பெயர்ல துவங்கி இருக்கக்கூடிய இந்த மையத்தின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள்? என்னைக்காவது காவல்துறை பேரூர் கோயிலுக்கு பாதுகாப்புக்காக நின்றுருக்காங்களா? இல்லையே. பொதுமக்கள் அதாவது சரளமாக வந்து போகக்கூடிய இடமா இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய சமூக விரோதத்தின் கூடாரமாக திகழ்கிற ஈசா யோகா மையம் ஒரு மர்ம தேசமாக உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் யாருக்காவது பொதுமக்களுக்கு தெரியுமா? தெரியாது. பல்வேறு விஷயங்கள்ல நாங்க தலையிட்டு இருக்கிறோம். பேராசிரியர் காமராஜர் தன்னுடைய 2 மகள்கள் சம்பந்தமாக சொல்லி இருக்கிறாரு. பல்வேறு விஷயங்களை நாங்க சொல்றோம். பழங்குடியின மக்களுடைய நிலங்கள் அபகரிப்புன்னு சொல்றோம். இப்படியான குற்றச்சாட்டுகள் இருக்கிற போது அதை ஆதரிக்கிற காவல்துறையாக, அதற்கு துணை போகிற தமிழக அரசாங்கமாக இருப்பது சரியில்லை. என்ன கேட்டா, தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அநேகமாக இதே குரல் தான் ஒழிச்சது. ஈசா யோகா மையத்தின் மீது அவங்க இந்த குற்றச்சாட்டுகளை என்னைக்குமே மறுத்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு, உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கிய பிறகு அமைதியாக இருப்பது சரியில்லை. அதே போல ஜனநாயக உரிமைகளுக்கு, ஜனநாயக முறையில் நடத்துகிற போராட்டங்களுக்கு காவல்துறை மூலமாக அனுமதி மறுப்பது, இது மாதிரியான அடக்குமுறைகளை செய்வது என்பது அனுமதிக்கவே முடியாது. ஜனநாயக மாதர் சங்கத்துக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. தலைவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே பெண்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் ஓடோடி சென்று தனது போராட்டத்தை முன்னெடுத்த அமைப்பு, நீதியை பெற்றுக் கொடுத்த அமைப்பு. அந்த வகையில காவல்துறை எங்களுடைய போராட்டத்திற்கு நாங்கள் சொன்ன இடத்தில் நிச்சயமாக அனுமதி கொடுத்திருக்க வேண்டும். உடனடியாக இந்த ஈசா யோகா மையத்தின் மீதான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நான் சொன்னேன், தமிழ்நாடு முழுவதும் ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். ஒவ்வொரு மாவட்டங்களும் இப்பவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் ஒரு துவக்கமாக அனைத்து மாவட்டங்களிலும் போஸ்டர் ஒட்டக்கூடிய இயக்கத்தை, ஈசா யோகா மையத்தினுடைய இந்த சமூக விரோத செயல்பாடுகளை மக்களுக்கு கொண்டு செல்கிற விதமாக அனைத்து மாவட்டங்களிலும் பிரச்சாரங்கள் செய்கிற விதமாக போஸ்டர்களை ஒட்டி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்களை மாவட்ட தலைநகரங்களை நடத்துவோம். இல்லைன்னா ஒருவேளை தமிழ்நாடு முழுவதும் பெண்களை திரட்டி இதே ஈசா யோகா மையத்திற்கு முன்பாக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். Yeah.